வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திருக்குறளோட பொருளை நம்ம கதைகள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் இன்னைக்கு திருக்குறள் எண் 423 பொருளை ஒரு அழகான கதை மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். சில மனிதர்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. பிறர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி முடிவும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவு தப்பா போச்சுன்னா, ஐயோ இப்படி உண்மையை ஆராயாம அறிவு கெட்டத்தனமா முடிவு எடுத்துட்டோமேன்னு புலம்புவாங்க. ஆனா சில பேர் அவங்களோட அறிவை பயன்படுத்தி யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்துல இருக்கிற உண்மையை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. இதை சார்ந்த ஒரு அழகான கதையை தான் நம்ம கேட்க போறோம். கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒரு காலத்துல ஞானசேகரன் ஒரு ராஜா சிறுவாபுரின்னு ஒரு நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு. அவருக்கு கோப்பெருந்தேவின்னு ஒரு அழகான மகள் இருந்தா. அவளுக்கு எத்தனையோ தோழிகள் இருந்தாலும் அவளுக்கு நெருக்கமான தோழி ஒருத்தி இருந்தா. அவ பெயர் சித்ரா. சித்ரா ஒரு சாதாரண வீட்டு பெண், ரொம்ப வெகுளியும் கூட. இளவரசி கோப்பெருந்தேவியும் சித்ராவும் பழகிறது சிறுவாபுரி நாட்டு மந்திரி தீனதயாளனோட மகள் ஆதிரைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதாவது தனியா சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சித்ராவை மனசு நோகும்படி பேசுறது அவளுக்கு ஒரு வாடிக்கையான செயல். ஒரு சமயம் இளவரசி கோப்பெருந்தேவிக்கு 16வது பிறந்த நாள பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு ராஜா முடிவு செஞ்சாரு. அதுக்காக அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அரசவையில இருக்கிற எல்லாரையும் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாரு. இளவரசி பிறந்த நாள் அன்னைக்கு சிறுவாபுரியே அலங்காரத்துல ஜொலிச்சுது. மக்கள் எல்லாருக்கும் ராஜ விருந்து உபசரிப்புன்னு நாடே கோலாகலமா இருந்துச்சு. இளவரசி கோப்பெருந்தேவிய அரண்மனை சார்பா அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் எல்லாரும் வாழ்த்தி பிறந்த நாள் பரிசு கொடுக்க வந்திருந்தாங்க. இளவரசி அவளோட ஆருயிர் தோழியான சித்ராவை பரிசுகளை பாதுகாக்க நியமிச்சா. இத பார்த்த ஆதிரைக்கு ஆத்திரம் வந்துருச்சு. இளவரசி என்ன மாதிரி அந்தஸ்துடைய பெண்களை பக்கத்துல வச்சுக்காம இந்த சித்ரா மாதிரி சாதாரண பெண்ணை பக்கத்துல வச்சிருக்கா. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. சித்ராவை இந்த சபையில அசிங்கப்படுத்தணும்னு அவளோட தந்தை தீனதயாளன் கிட்ட சொன்னான். மந்திரி தீனதயாளனுக்கும் இளவரசி தன் மகளோட நெருக்கம் காட்டாம சித்ரா போல பெண்ணை ஆதரிக்கிறது பிடிக்கல. அப்போ ராஜா ஞானசேகரனோட சகோதரி மரகதவள்ளி அவ மருமகள் கோப்பெருந்தேவிக்கு ஒரு மாணிக்க மாலைய பரிசளிச்சா. அந்த பரிசு ஒரு அரிய வகையானது, பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியதுன்னு இளவரசி கிட்ட சொல்லி கொடுத்தா. இளவரசியும் அந்த மாலைய மத்த பரிசுகள் போல சித்ரா கிட்ட கொடுத்தா. இத கவனிச்ச ஆதிரை அவ அப்பா கூட கூட்டு சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினா. பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்த போது ஒரு சலசலப்பு. மரகதவள்ளி கோப்பெருந்தேவிக்கு கொடுத்த மாணிக்க மாலைய காணும்னு பணிப்பெண்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அவையில இருக்கிற எல்லாருக்கும் மாலை காணாம போச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. எல்லாரோட கவனமும் பரிசுகளை வாங்கி பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிற சித்ரா மேல திரும்பிச்சு. சித்ராவோ ராஜா ஞானசேகரன் கிட்ட, அரசே மாலைய நான் எடுக்கலன்னு மன்றாடுனா. ஆனா மந்திரி தீனதயாளனும் ரொம்ப தீர்க்கமா சித்ரா கிட்ட, நீ தான் எடுத்திருக்க. உன்னை போல சாதாரண வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி மதிப்புள்ள பொருட்களை பார்த்தா ஆசை வந்துரும். நீ தான் திருடி இருக்க அப்படின்னு அவன் மேல பழி சுமத்தினாரு. மந்திரி சொல்றத கேட்ட அவையில இருக்கிற மத்தவங்களும் சித்ரா தான் திருடி இருக்கான்னு ராஜா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. வந்த விருந்தாளிகளை வீரர்கள் வச்சு சோதனையும் இட முடியாது. அதே சமயம் குற்றம் செஞ்சவங்க தப்பவும் கூடாதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் தங்கை தானே அந்த மாணிக்க மாலைய பரிசளிச்சா, அவளையே கூப்பிட்டு அவ காதுல ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாரு. மரகதவள்ளியும் சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு கண்ணாடியால ஆன பந்தை எடுத்துட்டு வந்தா. அத கொண்டு போய் ஒரு இருட்டான அறையில மரகதவள்ளி வச்சுட்டு வந்தா. ராஜா ஞானசேகரன் நல்லா சத்தமா சொன்னாரு, இது ஒரு மந்திர விளக்கு. இங்கு கூடி இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் பின் ஒருத்தரா அந்த இருட்டு அறைக்குள்ள போய் அந்த மந்திர விளக்க 2 கைகளால தொட்டு நான் திருடவில்லை அப்படின்னு 2 முறை சத்தமா சொல்லணும். யார்கிட்ட அந்த மாணிக்க மாலை இருக்கோ அவங்க இந்த இருட்டு அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் மந்திர விளக்க தொட்ட உடனே அது வெளிச்சத்தை வெளிப்படுத்தி திருடனை காட்டி கொடுத்துடும்னு சொல்லி முடிச்சாரு. இத கேட்ட சித்ரா, அரசே நான் முதல்ல போய் இந்த மந்திர விளக்க தொட்டு சொல்லிட்டு வரேன்னு அறைக்குள்ள போனான். அவ அந்த சோதனையில வெற்றியும் அடைஞ்சா. சித்ரா சந்தோஷமா வெளியே வந்தா.
அடுத்ததா ஒருத்தரா உள்ள போய் ராஜா சொன்னது போல விளக்க தொட்டு நான் திருடவில்லைன்னு உறக்க சொல்லிட்டு வந்தாங்க. மந்திரி தீனதயாளனும் அவர் மகள் ஆதிரை மட்டும்தான் பாக்கி இருந்தாங்க. தீனதயாளன் முதல்ல உள்ள போய் நான் திருடவில்லை அப்படின்னு உறக்க 2 முறை சொல்லிட்டு வந்தாரு. விளக்கு எரியவே இல்லை. அடுத்தது ஆதிரை உள்ள போனான். அவளும் உள்ள போய் 2 முறை நான் திருடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அப்பவும் விளக்கு எரியவே இல்லை. 2 பேரும் வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ராஜா ஞானசேகரன் சொன்னாரு, இந்த சோதனை இன்னும் முடியல அப்படின்ட்டு அவையில இருந்த எல்லாரு கையையும் ஒரு படை வீரனை விட்டு முகர்ந்து பார்க்க சொன்னாரு. வீரன் எல்லாரோட கையையும் முகர்ந்து பார்த்துட்டு கடைசியா மந்திரி அவரோட மகள் கைகளை முகர்ந்து பார்த்துட்டு இவங்க தான் திருடர்கள் அரசே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே வீரர்கள் மந்திரியையும் அவர் மகள் ஆதிரையையும் தப்பிச்சு ஓடாத மாதிரி சூழ்ந்துகிட்டாங்க. ராஜா அவங்க 2 பேரையும் விசாரிச்சாரு. விசாரணையில மந்திரி தீனதயாளன் தன் மகள் போட்ட திட்டத்தின்படி சித்ரா கவனிக்காத நேரத்துல மாலையை எடுத்து அவர் மகள் ஆதிரை கிட்ட கொடுத்திருக்காரு. அவளோ அவளோட சுருக்கு பையில போட்டு அதை பதுக்கி வச்சுட்டான். ராஜா உண்மையை கண்டுபிடிச்ச உடனே ஆதிரை பயத்தோட சுருக்கு பைக்குள்ள போட்டு வச்சிருந்த மாணிக்க மாலையை திருப்பி கொடுத்தா. ராஜா குற்றம் செஞ்ச 2 பேரையும் நாடு கடத்த உத்தரவு போட்டாரு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இளவரசி கோப்பெருந்தேவி அவளோட தந்தை கிட்ட எப்படி அப்பா மந்திரி தீனதயாளனும் அவர் மகள் ஆதிரையும் தான் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா. அதுக்கு ராஜா, அது மந்திர விளக்கெல்லாம் கிடையாது. அந்த கண்ணாடியால செஞ்ச பந்து மேல நான் உன் அத்தைய வாசன திரவியம் தெளிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன். யார் யாரெல்லாம் போய் அந்த பந்தை தொட்டாங்களோ அவங்க கையில அந்த வாசம் இருந்துச்சு. ஆனா மந்திரியும் அவர் மகளும் அந்த மந்திர விளக்கு அவங்கள காட்டி கொடுத்துடுமோன்னு பயந்துகிட்டு 2 பேருமே சொல்லி வச்சுக்கிட்டு இருட்டு அறைக்குள்ள போய் விளக்க தொடாமலேயே நான் திருடவில்லைன்னு சத்தமா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க கையில அந்த வாசன திரவியத்தோட வாசம் வரலன்னு சொன்னாரு. இத கேட்ட இளவரசி தன்னோட தந்தை கிட்ட பணிந்து சொன்னான். எத்தனையோ பேர் சொல்லியும் ஒரு குற்றமற்றவள் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நுட்பமா யோசிச்சு பிரச்சனையை கையாண்டிருக்கீங்க. யார் எது சொன்னாலும் அதுல இருக்கும் உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு முடிவெடுப்பதுன்ற பாடம் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லிட்டு தந்தை காலை தொட்டு வணங்கினான். இததான் திருவள்ளுவர் அழகா 2 வரிகள்ல சொல்லிட்டார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும், எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் சரி, ஒரு சிறு வயது குழந்தையா இருந்தாலும் சரி, அதை அப்படியே நம்பிவிடக் கூடாது. அவங்க சொன்ன விஷயத்துல நம்ம உண்மையை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கிறது தான் அறிவு